மறந்தாலும் உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றனன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் மற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்க பரம்பொருளே பாடியை அளக்கக்கூடிய தெய்வமே இந்த அமராவதி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து சிவனுடைய அருளால் பிறந்ததினால் சிவஞான வள்ளி சிவஞான வள்ளி சிவஞான வள்ளி என்று சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்க வேண்டும், என் உடன் பிறந்த தங்கை சிவகாமி சந்திக்க வேண்டும். அமரேச மன்னருக்கு இரண்டாவது மகளாக சிவகாமி என பெயர் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். சிறுமிய அக்காவை காண வேண்டும். அக்கா நன்றாக இருக்கிறேன். அப்படியா? ஆமா, யாரை காண்பது படைக்க தந்தை தாய் புறப்பட்டு
போனதை வாழ்க்கை என்று கூறினார் வள்ளுவர். திரும்ப கூடாது என்று தான் திருமணத்தினர் ஆயிராவது மாறுபட்டு எச்சகத்திய மாறுபடி உச்சமிழ வாழ்ந்து வீட்டுகின்ற போதிலும் அச்சமில்லாற்ற துயக்கின்ற மக்களை துண்டுவிட்டான் பாலர் பாரதி பொறுப்புற வைத்தான் புதுவைப்புவர் ஏற்கு வழக்கு என்ற தமிழ்நாடு ஏன் செயற்கு வழக்கு செந்தமிழ்நாடு எப்பேற்பட்ட முன்னாட்டில் இந்த அமராவதி நாட்டை நீதிநேர்மை தவறாமல் ஆட்சி புரிவரும் அமரேசவன் என்ற என்னுடைய அன்புமனை அமராவதியை சந்திக்க வேண்டும். அமராவதி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தான் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு சிங்காரமயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். வணக்கம். இந்த அமராவதி நாட்டை ஆளக்கூடிய அமரேச மன்னனுக்கு மனைவியாகி அமராவதி என்ற பெயரிடும் சீர சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது
சரிங்க. நீரோட்டம் பார்த்தேங்க. நீரோட்டம். எதுக்கு நீரோட்டம்? தலைவர் போர் போட்டு சொன்னாரு. தலைவரே, நான் இந்த டேங்க்ல சரியா தண்ணி வர மாட்டேன்தான். இந்த டேங்க்ல பொம்பளை எல்லாம் வச்சு மாறாங்களா? அதனால புதுசா நீரோட்டம் பார்த்து போர் போடணும். நீ நீரோட்டம் பார்க்க தெரியுமா? ஏங்க எனக்கு தெரியுமாவா? ஏண்டா எவ்வளவு இடத்துல பார்த்து எவ்வளவு இடத்துல தண்ணி வர வச்சுக்கிறேன் தெரியுமா? தண்ணி வர வச்சுக்கிறியா? பின்ன என்ன பின்ன நான் வராததுக்கு இடமே கிடையாது. போர் போட்டதால தண்ணியே வரும். அதான் சொல்றேன் நானும். எத்தனையோ கருவிகளை பார்த்திருக்கேன். இதெல்லாம் புதுமையா இருக்கு. ஏன்னா சில பேர் தேங்காய் வச்சு பார்ப்பான், சில பேர் சொப்பு குடத்துல வச்சு பார்ப்பான், சொப்பு கூட. சில பேர் கலப்பு கொம்புல பார்ப்பான். ஆனா நான் அதுல தமிழ்நாட்டு ஆளும். தமிழ்நாட்டா? நான் சீனா. சீனால இருந்து பாரியா பாரியா கொடுங்க. அம்மா அடிக்கிற பத்தி வேலை நான் கட்டத்தானே செஞ்சுங்க. உன் பேச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுக்கு சீனாவில் தானே 2 வருஷம் ஆட்டானதோ. போதான் கத்தின்னு வந்தேன். போறம்போக்கு தண்ணி கரெக்டா எடுனா அந்த இடத்துல தண்ணி போகும். அதை முறை சொல்லிக்கிறேன். பசுமாறு போயில போடாத போடாத குடிக்க மாட்டேன். அது இருந்து புள்ளி போடுது. சொன்னா என்ன தப்பு தான் சொல்லுங்க. கரெக்டா நீரோட்டம் பார்த்துங்க. நீரோட்டம் பாக்குறேன். ஆமா. எங்க பார்த்தேன்? இது வந்து ஒரு மிஷின், நீரோட்டம் பாக்குற மிஷின். இது சீனாவுல. ஆமா. இது வந்து கலகலன்னு ஆடணும். இந்த மணி ஆடணும். இந்த மணி ஆடினா சரி, அந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாகும். மணி ஆடலாம் நீரோட்டம் இருக்குது. ஆமா. மணி ஆடலாம் நீரோட்டம் இல்ல. கிடையாது. சரி பாரு. இந்த பாரு. நல்லா பாரு. ஆடா. இல்லையடா. ஆல்லையே. ஏய், ஆரம்பம் அவுதான். சுத்தமா ஆயி போச்சா? இதாடா. இங்க பாரு. இங்க ஆடா பத்தியா? இல்லடா. பாரு. அந்த போற முதல்ல. அங்கே ஆடுது. சரி. மொத்தம் அதிகமா வருது. எப்படி பார்த்தாலும் 56 டேங்க் தண்ணி அதுல இருக்குது. 56 ஊர் தண்ணி அதுல இருக்குது. ஆமா. மொத்த நீர் போய் அங்கதான் வருது. இருக்குதா? சொட்டை அடிச்சுட்டு இருக்கிறான். சொத்தம் போச்சா? சொத்தை அடிச்சுட்டு இருக்கிறான். அது செங்காட்டு பூமி. செங்காட்டு பூமி பாரு. அதுல எந்த வந்து பாறை, இந்த புள்ள பாறை, இந்த ஆடுல இந்த ஆடு. சரி ஐயா, இதுல ஒண்ணு மறைச்சிட்டான். இப்ப எல்லாருக்கும் பாத்துட்டு வந்தேன்ல, அம்மாவுக்கு பின்னாடி போய் பார்த்தான். அந்த இடத்த பார்த்தேன் நான். பின்னாடி ஏட்ட பாக்குற? பின்னாடி பார்க்காது. பின்னாடி பாக்குறது முன்னாடி பாக்க. டேய் உங்க அண்ணே விடு. ஏங்க வாங்க இங்க. ஏங்க இப்ப எத்தனை கட்சி போர் போற? வாங்க இங்க. என்னங்க இருவருக்கு திருமணம் முடிந்து அழகான ஒரு பெண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள். சிவனோட அருளால் சிவனானவல்லி என்றும் சிவகாமி என்றும். எங்க அம்மா பேர் சிவகாமி தான். யார கேட்டாங்க? யார கேட்டாங்க? போறம்போக்கு போடா போடா. என்னங்க குழந்தைகளை காணுங்க. பிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி திறமில்லை. தாயிற் பிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. திறந்த கோவிலும் இல்லை, மிக்க மந்திரமில்லை. பூமியும்
கமலங்களுக்கு உன்னுடைய மகள் சிவஞான வள்ளியும் சிவகாமியும் எங்கள் இருவரையும் மனதார நீண்டோடி காலம் நீங்கள் வாழ வேண்டும். நம்ம மகரிச்சி லூசான மகரோ அதே மகரா குண்டோர் மகர் தொழுகுதுன்னா பரா குட்டிக்கோ. செய்தி எந்த மொழி? என்னடா மொழி? என்னடா பேரு? சீனா மொழிங்க. திருமணத்தை வைக்கிற மொழிடா. அவன் தமிழ்ல சொன்னாங்க, நான் சீனா. அவனா என் மிளகாண்டா வரீங்க. மிளகா காஞ்சி போல மிளகா நல்ல காலம் போது. மங்காத தீபமால் சிங்கார சிம்மாசனத்தில் வீட்டிருக்க மக்களுடைய குறையை தீர்க்கும் எனது தந்தைக்கு மகளை அறுத்த காரணம் தான் என்ன? அப்பா, நேற்று நாட்களாக திருமணமாகி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போது சிவனை வேண்டி கடமையாக தவம் செய்தோம். அந்த சிவனுடைய அருளால் முதலாக நீ பிறந்தாய். அன்று முதல் சிவன் அருளால் பிறந்த உனக்கு சிவனானவல்லி என்று பெயர் சுட்டினேன். இதை பார்த்தாயா? இளைவனுக்கு சிவகாமி என்று சொல்லிட்டேன். நாளொரு வேலை பொழுதுமாக வந்து விட்டீர்கள். இருந்தாலும் இப்போது தக்க பருவத்திலிருந்து விட்டாய். உனக்கற்ற ஒரு ஆண்மனை பார்த்து திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்கள் மனதிலே. அப்பா, அப்பா, எனக்கு திருமணமா? பார்ப்பூத்த மேகம் போலவும் காற்றில் கடல் போலவும் பார்த்தித்த களம் போலவும் அமைதியாக இருக்க வேண்டிய என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இன்று ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் திருமணம். அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 7 பருவங்கள் என்று உழைத்திருக்கிறார். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம் என்று உரைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலத்தில் திருமணம் செய்து அடக்கு பார்க்க வேண்டும் என்று பெற்றெடுத்த தாய் தன்னுடைய கடமை அல்லவா? இதை பாருங்கள் தந்தைக்கு, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உரைத்த பொழுது நான் என்ன மறுப்பா உரைக்க போகிறேன்? மகளாயிற்று இருந்த பொழுதும் நான் யாருடைய அருளால் பிறந்தவள்? சிவன் அருளால் பிறந்தவள். ஆமா, படியளக்கக்கூடிய பரம்பொருள், அந்த முக்கம் படைத்த ஈசன், பரமேசன், உமா மகேஸ்வரன், உலகால நாயகன், அவருடைய அருளால் பிறந்தவள் அல்லவா இந்த சிவஞானவல்லி. அப்பா, நீங்க சுயவரம் ஏற்படுத்த வேண்டும். சுயவரமா? ஆமா. அது பக்கத்துல போனா விளையாட்டு பொருள் பேசிக் கொண்டிருக்காங்க. அதுக்கு மேல சுயவரம் ஏற்படுத்த வேண்டும். சுயவரத்தில் அனைத்து நாட்டு இளவரசர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். என் மனதுக்கு பிடித்தவரை நான் மனவனாக ஏற்றுக்கொள்வேன். அது மட்டுமில்லை தந்தையே, அனுதினமும் சிவனையே வணங்கிக் கொண்டு இருப்பதால் சிவனுடைய ஆலயத்தில் சிவன் கருத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய மாலை, அந்த மாலையை சொல்லுவடத்தில் சொல்லிக் கொண்டே நாட்டியம் ஆடுவேன். அந்த மாலை யார் கழுத்தில் விடுகிறதோ அவர் தான் எனக்கு மணாளன். சிவனாரவல்லி, கூட விருப்பமே இந்த தந்தையின் விருப்பம் தாயின் விருப்பமாகும். நீ சென்று ஓய்வரை அகவேவரத்துக்கான ஏற்பாடுகள் செய்து முடியுங்க. செய்து முடியுங்க. சங்கா சிவகாமி, பெரிய பொண்ணு என்ன சொல்லிச்சியா? எனக்கு என்ன வேலை வச்சுன்னு இருக்க? இருமா, உனக்கு வேலை இருக்குதுன்னா நான் சொல்றேன். பெரிய பொண்ணு என்ன சொல்லிச்சுங்க? நான் சோகரத்திலே ஒரு மாலையை வீசி கொண்டு இருப்பேன். அப்போது யார் கைத்தில் வீசுதோ அவர் தான் எனக்கு மனவாளன். சிவனருளால் கொடுக்கப்பட்ட கணவன். ஆமா, சிவனருளால் கிடைக்கும் மாலை அது. ஆமா, அது பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கணும். அதே ஒரு ஐடியா வச்சுங்க. சொல்லிச்சு ஒரு சோழவரம் திருப்பணம் அதுக்கு ஏற்பாடுமா? சோழவரம் அனைத்து நாட்டு இளவரசரும் வரணுமா? ஒரு ஆளுக்கு 2 புல்லு கொடுப்பாங்களாம். யாரு ஒன்னா உட்காந்து குடிக்கிறாங்களோ அவன் எனக்கு மனவாளன். அவன் சொல்றதுலயே காரணம் இருக்கு. அம்மா உனக்கு புரியலையம்மா? என்ன? அந்த 2 புல்லு உட்கார்ந்த இடத்துல அவனே சாப்பிட்டுருவாமா, யாரும் குடும்பம். அதனால நான் கல்யாணம் பண்ணி என் மனைவி எப்பொழுதுமே சொல்லுங்க சீக்கிரம். நீதான் சொல்லலாம். இப்போ தொடாது. நீ என்ன தொட்டால் பீ மலர் தொடாமல் ஆபரேட்டர் மாமா மகள் விருப்பத்தின் பிரகாரம் இப்பொழுது அவரை 55 தேசத்துக்கு மிகுதம் வேண்டாம். கண்டிப்பா சுயமரம் ஏற்பாடு செய்ய வேண்டாம். அந்த சுயமரத்தில் அழைத்து நாட்டுகள் வர வேண்டும். வந்தாலும் சரி, சமபந்தி போஜனம் நடத்த வேண்டும். ஏழை எளியோர் எல்லாருக்குமே இருப்பவர் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, சமபந்தி போஜனம் சிறப்பாக நடக்க வேண்டும். ஓகே, சீக்கிரம் செய்து முடியும். ஆகட்டும், போய் வாங்க.
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். குருவி பறந்துவிடும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின்றதங்களிலே நான் இறைந்து பயணம் செய்தாள். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இந்த பாவிக்கு நேர்ந்தலையே பாருங்கள். இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டதை எந்த ஒரு பிள்ளைக்கும் ஏற்படக்கூடாது. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசன். ஆனால் ஈடெடுத்த தாய் தந்தை என்று பாராமல் இந்த பாவி சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த பாவி நிலையை பாருங்கள். என் தாயை 10 மாதம் கருவிலே சுமந்து ஈடெடுத்த தாய் என்று பாராமல் தாசி என்றும் வேசி என்றும் விபச்சாரி என்றும் குருவாக பேசினேன். ஆனால் என் தாய் கொடுத்த சாபம் 8 உதைத்த கால்களும் ஓங்கி ஓங்கி அடித்த கைகளும் கூன் குறுகி குஷ்டமுடித்து போக வேண்டும் என்று என் தாய் கொடுத்த சாபம் இந்த பாவிக்கு தாங்கி விட்டது. தாய் பசி கொடுமையால் இந்த பாவி வீதி வீதியாக பிச்செடுத்து யாசமுக்கு இருக்கின்றேன். தாய்
இந்த பாவிக்கு நேர்ந்தவர்களை நீ பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே தாய். நீ கொடுத்த சாபம் பலித்து விட்டதம்மா. இன்றெடுத்த தாய் தந்தையில தெய்வமாக கருதி வாழ்ந்தால்தான் சிறு சிறப்போடு வாழ முடியும். இல்லை என்றால் இப்படிதான் என் நிலையோடு நான் வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீ கொடுத்த சாபம் பலித்து விட்டதே தாயே. உலகத்தின் தூக்கம் களையாதோ உள்ளத்தின் ஏக்கம் குலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ நாள் பொழுதும் உலராதோ இந்த பாதை கரை மேல் பிறக்க வைத்தாய் கரை மேல் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டி பிள்ளை உறவை கொடுத்தவன் அங்கே வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல்தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை கரை மேல் பிறக்க வைத்தான் உங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரை மேல் பிறக்க வைத்தான் கடலின் நடுவே பயணம் போனார் குடிநீர் தருபவர் யாரோ யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம்
கண்ணீரை குளிக்க வைத்தாய், தரை மேல் பிறக்க வைத்தாய். அண்ணவா, அம்மா, பசி கொடுமை தாங்க முடியலையம்மா. யாருன்னா வர்ற சோறு போடுறாங்களா? சோறு யாரும் போடலையே. யாருன்னா சோறு போடுறாங்கன்னு உக்காந்து கிடப்போ யாரும் ஒரு சோறு போடலையே. அப்பா அமராவதி நாட்டு இளவரசிக்கு சுழவர ஏற்பாடு நடக்கிறதால் அனைத்து நாட்டு இளவரசி வரபடி காட்டி அது மட்டும் இல்லாமல் சமபந்தி போதனை நடக்கிறதால் அனைத்து நாட்டு இளவரசி வரபடி காட்டி சோறு போடாம பார்த்தா சோறு யாரும் போடலையாப்பா. எதுக்கு உட்காந்து கிடக்குறீங்க சொல்லு. மேல ஊருக்கு வந்தாலே வந்துக்கிறாங்களா? ஒரு 5 கிலோ ஆட்டுக்கறி செய்யறீங்களா? ஒரு நேரத்துல கத்தியா பணம் வச்சிருந்தேன். இப்போ ₹1 சுண்டலுக்கு எடுத்து போய் கிடக்கா எல்லாத்தையும் எடுத்து போய் சாப்பிட கொடு. கத்தியா வச்சுன்னு இருப்பேன். ஏய் தம்பி, டேய் யாரவன்? வைத்தியக்கார பையா, அவரு பின்னால போ அவரு. இவன் இதை கூட தூக்கி போடுவோம். ஆமா, நம்ம கூட துட்டு இல்ல, பிச்சை எடுக்க நான் தூக்கி போகும்போது. நான் யாரு? பிச்சைக்கார பையன். ஆமா, நான் பிச்சைக்கார பையன். ஐயா ஸ்டேட் பேங்க் மேனேஜர். போடாடி இந்தியன் பேங்க் மேனேஜர். ஆமா ஆமா. ஐயா யார் ஐயா நீங்க? இங்க என்ன பண்ணீங்க? நீ எங்க நாட்டுல வந்த? ஏன்னா என் வயிற்று கொடுமை, பசி கொடுமை தாங்களே உட்காந்து கிடக்கிறேன். பசியா? பிச்சை எடுத்துக்கின்னு உட்காந்து வர பிச்சைக்கார பையன். பிச்சைக்கார பையன் ஒரு லட்சாதிபதி. கோலூர் சேத்து வரைக்கும் 10 பஸ் ஓடுதான். நாத்தடிக்கிறா போடா. டேய் கப்பு சொக்காக்கெல்லாம் கீஞ்சு போய் வருது. மூஞ்சி வச்சு வச்சுக்கிறான் பாரு கடவுள். டேய் ஐயோ வாசனை புஸ்தகம் அதை போல் பண்ண. என்னடா ஒரு நாத்தடிக்குதா? அடிக்க நாத்தம். உண்மையில தானே பையன் நாத்தடிக்குது. என் மேல நாத்தடிக்குது, ஐயா மேல சென்ட் வாசனை. ஐயா இன்னும் கெட்டப்ல இருக்கிற பாருடா. யாருடாவா? ஐயா மேல என்ன வாசனை வந்து பாரு. கர்மா நீ வந்து பாருடா. நீ யா சீவோ ரத்தமும் ஓய்வு கர்மாந்திரம் நடக்க முடியுறா கர்மா. ஐயா நீ சோறா போடு. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். என்ன வேலை? ஐயா இது வரியா? கேட்டரிங். கேட்டரிங்? ஆமா, அது பேர் கேட்டரிங். கேட்டரிங் ஏதோ ஒண்ணு சமையலுக்கு சப்ளை பண்ண பாவிங்கோ. ஐயா எனக்கு சோறு மட்டும் போடு. கேட்டரிங்ல மண்டபத்துல கொண்டு போய் விட்டுரு. நான் மட்டும் ஒரு பக்கெட்ல எடுத்து கையில மாட்டிக்கணும். அப்படியே வாரி வாரி பொரியல் வச்சுட்டே போவேன். உருளைக்கிழங்கு பொரியல் இந்த கையாலேயே. இந்த கையில? ஆமா, வாருவேன். இப்படியே எங்க நிக்காது. இலையிலே தேவையில்லை, அப்படியே கலர். இலையில இறக்கத்தா இல்லாத போறதா? என்ன பார்த்தா உனக்கு நம்ம கேவலமா தெரியா? பாருடி ஐயா அழகுன்னா ஐயா அப்படி ஐயா அப்படி வேற. டேய் ஏத்தினி பொண்ணு லவ் பண்ணிச்சு தெரியுமா? அடங்குடா. ஆமா பையா. டேய் பொண்ணு லவ் பண்ணுனா? ஆமா, நமிதா தெரியுமா? நமிதா? ஆமா, சினிமா நடிகர் நமிதா. நமிதா கட்டினா உனதான் கட்டணும் ஒரே ஒத்த காலம் நின்னுச்சு. கடவுளே காளிமா தாயே. ஆமாண்டா, ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நீ ரொம்ப செக்ஸா நடிக்கிற, எனக்கு புரியல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அது வேணான்ட்ட. அது வேணான்னு சொல்லிட்டேன். குஷ்பு தெரியுமா? குஷ்பு தெரியும். ஐயோ டேய், என் வீட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நின்று காமிச்சிடா. ஏன் கட்டினா உனதான் கட்டுக்கணும். உங்க வீட்டு ஹாஸ்பிட்டல் குஷ்பு சினிமா நடிகர். ஆமாண்டா, என்ன சொன்னது? ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நீ ரொம்ப குண்டாகிற, எனக்கு தேவையில்லமான்னு. குண்டாகிற தேவையில்லைன்ட்டு அப்படியே கண்ணை கசிங்க இதுனே போயிடுச்சு கார்ல. ஐயோ கடவுளே. சிம்ரன் தெரியுமா? நடிகை சிம்ரன். சிம்ரன். ஆமா. அடாப்பா எத்தி போன் தெரியுமா எனக்கு? உனக்கு போன் வந்து போன் மேல போன் வந்துச்சு. நானு நான் உங்களதான் காட்டிக்கு போறேன்னு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிச்சு. லவ் பண்றேன்னு உன்ன சொல்லிச்சு? ஆமா. நீ என்ன சொன்ன? அம்மா நீ ரொம்ப ஒல்லியாகிற, உனக்கு எனக்கு செட் ஆகுது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிமான்னு சொல்லிட்டு. ஒரு அழகு. ஆமாண்டா, அதுல இருந்து பாவம் சாடாம பட்டினியா கஞ்சன 10 நாள் பட்டினியா கொடுத்து மேல இருக்கக்கூடிய ஏகத்துல. ஓஹோ, அவ்வளவு அழகு நீ. டேய் என்னடா என்ன பத்தி அம்மா கேவலம் நினைச்சிட்டா? பாவிடி. ஆமா, நீ பஸ்ல போய் எப்படி ஏறுவா? பஸ்ல ஏறி நிக்கிற பஸ்ல ஏறி எதுவுமே சீட்ல புடிச்சு உட்கார வேண்டியது. நீ எல்லாம் நிக்கிற பஸ்ல யார முட்டி சத்த பையனாடி? நான் முட்டி சத்துவேன். ஆமா, ஐயால அப்படி கிடையாது. பஸ் நின்னு கடமை அப்படியே நின்னு இருப்பேன். அப்படியே நின்னு இருப்பேன். ஆமா, பஸ் எத்தான்னு வச்சுக்க, குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி அப்படியே ஃபுட்பால் அடிப்பா.
ஃபுட்பால் ஆமா இந்த கையில. ஆமாண்டா அப்படியே மேல ஏறினா போதும். ஆ. அப்படியே பஸ்ல இருக்கிறவங்க ஏந்து ஐயா வாங்க 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 நீங்க வாங்க வாங்க ஐயா வாங்க 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 நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சீட்ல உட்கார வச்சுட்டு அவங்க ஏந்து கம்மி பூசி நடப்போம். தலை அப்படியே செஞ்சு ஆனா ஒண்ணுடாடி என் பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க. பயண்டா ஐயா மேல பயம் அச்சு விடுவேன் நானு அச்சு விடுவேன். பாசி நேரம் பக்கத்துல உட்கார ஐயா வாங்க என் பக்கத்துல உட்கார. ஏய் மரியாதைடா மரியாதை. நீ மட்டும் சோறு போறன்னு சொல்லு. நீ எத்தனை அண்டவன் சொல்ற வச்சிரு. இந்த கையால மம்டி அடிப்பா புடிச்சு என்னடா இந்த கையில அண்டம் அடா பாவிக்கு எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு மல்லூர் வாட்டம் நான் தான் அண்டம் விட்டு யாரு நீ ஆண்டா அப்படியே மட்டு பிடி புச்சனா போதும். அண்ட வெட்டியோ இல்ல மல்லூர் கோயில் உள்ள வாசல்ல உட்காந்து நானடா பையன் பையன் மாசம் மாசம் ஓடுறாடா. என்ன அடிக்கடி பாப்பாடுறா. நான் என்ன கெட்டப்பா போகும் தெரியுமா? நீ ஆமாண்டா பாத்துருப்பேன். ஐயா கூட பாரு ஹோட்டல்ல வந்து நீ கல்லால போட்டியில உட்காரணும். நான் சரி நீங்களே உட்காருங்க ஏன் சொல்லிட்டு வந்துருவேன். நீ சொல்லிட்டு வந்துருவ சப்ளையர் பண்ணுவ. சப்ளையர் இல்லடா ஹோட்டல்ல கல்லால உட்கார சொல்லுவாரு. என்ன உன்ன உட்கார சொல்ல முகராசி நிறைய பேர் கஸ்டமர் வராங்க. நீங்க வாங்க எதுக்கு வந்த டேய் இருந்தாலும் எப்பேற்பட்ட இது விசேஷம் இது ஐயாக்கு முக்தி மோட்ச கொடுன்றதுக்காக தான் வந்துட்டேன் கிளம்பி. ஓ ரைட். சாப்பாட்டுக்கு வந்துக்கிறாரு. சாப்பாடு வந்துக்கிறேன் வச்சு அடிதா. ஆமா டேய் அது மட்டும் கிடையாது. நாத்தனுக்கு உட்காந்துன்னு வச்சுக்க ஒரு நாளைக்கு 400 கலசம் இருக்கும். 400 கலசம் எந்த கையில அப்படியே உட்காந்துனா அவள்தான் அஜதான் சரி போட்டா நாத்து அங்கேதான் இருக்கும். கை தான் போயின்னு இருக்கும். எடுப்புன பரஞ்சி பரஞ்சி இந்த கையால பெராஞ்சி எடுப்பேன். டேய் டேய் பையா இந்த ஒரு விரல் தான் மோதிரங்குது. நாத்து எடுக்க மாட்டார் புடிங்க கடாசிடுவார். புட்டி கடாசிரும் நான் அப்படியே. டேய் ஒரு 9 மோதிரம் வாங்கி கொடுறான். வாங்கி தரம்பா. எந்த விரல போற ஒரு மோதிரம் என்ன போட்டுக்கறான். அதுல 9 கேக்குறேன். அது கூட 9க்கு தான் முடியணுமா? ஏன்டா ஒரு மோதிரம் போட்டுக்கறான் மொத்தம் 10 விரல் இருக்குதா? ஒரு மோதிரம் போட்டுக்கறான் 9 மோதிரம். இல்ல கொஞ்சம் நகை கடிக்கா வரீங்களா? ஏன் தங்கை சேர்த்து போய் லாக பண்ணுவோம். இல்ல எனக்கு 9 மோதிரம் தான் வேணும். நகை கடிக்கா வரீங்களா? நகை கடிக்கா ஆர்டர் கொடுக்கணும் இந்த கை. டேய் நீ எத்து போடுறா நான் விரல போனா போட்டுக்குவேன். இல்ல நூல் கல்லி விட்டு தொங்க விட்டு சுத்தி கிடப்பேன். ஆக மொத்தம் எத்து கூட சொல்ற. ஆமா சோறு வேணும். எங்க நாட்டுல விசேஷம் நடக்குதான். வேணாங்க என்ன சோறு பாருங்க. போறத்தான் பாருங்க. நல்லா ஆட்டுக்கறி கோயம்பா போடுறேன். ஆட்டுக்கறி கோயம்பா ஆட்டுக்கறியா? இந்த சாம்பார்லாம் போட்டா மந்தமா இருக்குதுடா. கறி கோயம்பெல்லாம் போட்டதானே உடம்பு சுறுசுறுப்பா சொல்லுவாங்களா குடிக்கே கஞ்சிலியா கோப்பிலுக்கு பண்ணிருக்க போறதான் போடுறேன். ஆட்டுக்கறி போடு. ஏன்பா சிக்கன் விளாட பாய் வேலை அதிகமா சிக்கன் எவ்வளோ? கிலோ 200 ரூபாய் சிக்கன். பையா ஆட்டுக்கறி வேற 200 ரூபான்றது அதிகம். 800 ரூபாய் வந்து கம்மி. 800 ரூபாய். சரி போடுறேன்பா. போறியா? மீன் போடுறேன் மீன் வறுவல் போடுறேன். முன்ன போறேன் வரியா? நீ போட்டனா பாப்பேன் இல்ல நான் உன்ன போட்டுருவேன். சரி வாப்பா வா போலாம். தண்ணி தெளிச்சு விடுறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி தெளிச்சுட்டா இப்ப தெளிச்சுனா அப்புறம் நினைவு காப்பா தெரியுமா? திறனை போந்து சும்மா தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு போறீங்க. சாமி எல்லா நாட்டு இளவரசம் வந்துட்டாங்க. சமபத்தி போஜனம் அன்னதானம் சிறப்பாக. இந்த நாட்டு இளவரசம் யார் தெரியுமா? யாரு இவங்களா? பரோட்டா நாடு. ஆமா குருமா நாடு. இது சால்னா நாடு. குருமா சால்னா நாடு. இது கொத்து பரோட்டா நாடு. ஆமா இது ஆம்லெட் நாடு. நூடுல்ஸ் நாடு. ஆமா நூடுல்ஸ் மாதிரி ஒரு நாக்கூஸ் மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. அனைவரும் வந்து விட்டாங்க. வந்துட்டாங்க. சரி இந்த நற்செய்தி யாரிடம் சொல்ல வேண்டாம்? உங்க மகள் சிவனானவல்லி. உங்களுடைய மகள் சிவஞானவல்லி நானே மணாலனை தேர்ந்தெடுக்க போகிறேன். அப்படி இருக்க முடியும். தாயும் தந்தை மனதார என்னை வாழ்த்துங்கள். சுகமோட வாழ்ந்து அனைத்து நாடு
நாட்டு இளவரசர்கள் வந்து விட்டார்களா? யாரும் வந்துட்டாங்கம்மா. இத பாருடா, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பரோடா நாடு. பரோட்டா நாடா? ஆமா. அப்படி ஒரு நாடு இருக்கா? இருக்குது. ஓஹோ. ஏய், இங்க பாருடா, இவர் எந்த நாட்டு மன்னர்? இது ஆம்லெட் நாடு. இதோ உட்கார்ந்து அடையாளத்து நாடு அது. அதுதான் சொல்றேன். ஆமா. ஆம்லெட் வாயா. ஏய், எடுத்து வாடா, ஏது நடக்க முடியலையா? சொல்லுமா. இத பாருடா, இவங்க எந்த நாட்டு மன்னர்? குருமா நாடு. யாரு திருமணத்துக்கு வந்தா பார்த்து உதவிட்டாங்க. ஆமா, அவங்க டயர்ட்ல இருக்கிறாங்க, அசிதில வந்தவங்க உட்காந்துக்கிறாங்க போல. இவங்க வந்து சிவன் தளத்தில் இருக்கக்கூடிய சிவமாலை. ஆமா ஆமா. இந்த மாலை சிவனுக்கு சொந்தமான மாலை. ஆமா. இந்த மாலையை சுயமனதிலாக சுழற்றி கொண்டே நாட்டியம் ஆடுவேன். இந்த மாலை யார் கழுத்தில் விடுகிறதோ அவரே எனக்கு மணாள. எல்லாரும் அலாட்டா இருங்க. யார் கொடுத்த மாலை ஒரு ஆளவட்டம் இந்த மாலை எங்க ஏழை விட்டுக்கிற மாலை மேல உன் மேல வேணும் பாக்குறியா? மாலை வீந்துச்சா? அது என் மேல வீங்க. உன் மேல கூட வேணும்னு ஆசை இருக்குதா? நானும் ஒரு ஆண்மகன் இல்ல. சுத்தி பாரு, எந்த பக்கம் விழுந்திருக்கிறேன். சுத்தி பாவா, சந்தி பாவா. சுத்தி பாடுற. சுத்தி பாக்கமா. சால் விட உமால மாலை இருந்துச்சா இல்லையா? அது கவுல் வருது, மாலை கிடையாது. இந்த பக்கம் பாரு. மாலை இருந்துச்சா? அம்மா கை என்ன கட்டி போட்டு. சரி, அதெல்லாம் விடு. மாலை யார் கழுத்துல விழுந்திருக்கிறேன் தெரியல. என்ன பண்ணலாம்? மாலை போட்டது யாரு? அக்கா தானே. மாலை யார் கழுத்துல விழுந்திருக்கிறது? அவருடைய மாமா எப்படி இருக்கிறாரோ அழகா இருப்பாரோ. இத பாருடி, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாரு. சூப்பர் ஸ்டாரா? ஆமா. உள்ள உட்கார்ந்து பாரு, கண்ணு கொஞ்சம் அப்படியே பத்திட்டு போலுது. ஓஹோ, இல்ல கனவு காண்ட மாதிரியா? ஆனா ஒரு வர வேண்டிய